பார்க்கறதுக்கு ரொம்ப பிரயாசமாக இருக்குது. நிறைய வாக்குகள் வித்தியாசத்தில் நம்முடைய மாணிக்கம் அவர்கள் கைச்சந்தத்தில் வெற்றி பெறுவார். 4 தொகுதியிலுமே இப்போ வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஜெயிச்சிருவோம். 4 தொகுதி. இப்போ கூடுதலாக வந்து இந்த டிவிக்கே கூட கூடுதலாக வந்திருக்காங்க. அதோட வருகை வந்து நம்மளுக்கு தாக்கத்தை ஓட்டு நெக்லிஜிபிள் ஓட்டு தானே. டிவிக்கே வந்து யாரையாவது ஒரு ஆளை எப்போவாவது ஒரு இடத்துல தோக்கடிக்கிறது பயன்படுமே தவிர அவங்களும் ஜெயிக்க முடியாது. அவங்க வாட்டு ஒரு நெக்லிஜிபிள் தான். 2000 ரவுண்டில் ஜெயிக்கிற ஒரு ஆளை அந்த டிவிக்கு அந்த தொகுதியில் நின்று அவங்க ஒரு 3000 ஓட்டு வாங்கினாங்கன்னா அது பாதிக்கும். அதை கூட பாதிக்கும்னு சொல்ல முடியாது. அந்த 3000 ஓட்டு அவங்க வாங்கினாங்கன்னா அந்த 3000 ஓட்டு இவங்களுக்கு வர ஓட்டாக இருக்குமா இருந்தால் தானே பாதிக்கும், இல்லைன்னா பாதிக்காது. அதில் டிவிக்கே ஒன்றும் பெரிய இளைஞர்கள் கூட்டம் அதிகமாக போகுதுன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. ஓட்டும் போகணும்ல. 17 வயசு கிளைய இளைஞர்கள் இருக்காங்க, 18 வயசு முடிஞ்சால் தான் ஓட்டு. அப்படிலாம் இருக்குது, நிறைய இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக வந்து திமுக மேலே வைக்கப்படுற விமர்சனத்தை இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் இப்போ எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சிஎம் குறித்து உதயநிதி குறித்து தொடர்ச்சியாக பேசுகிறாப்புல. அவர் வேறு வழியில் அதுதானே பண்ணணும், அதான் பண்ணுறாரு. அதாவது செங்கோட்டையன் குறித்து வீடியோ இருக்கிறதாலாம் சொல்லியிருக்காரு. எப்படியே விட வேண்டியதுனா இதுக்கு மேலே எப்படி விடக்கூடாது? இதை விட ஒரு சந்தர்ப்பம் அவர் கிடைக்காது. இப்போ செங்கோட்டையன் மேலே வீடியோ இருந்தால் உடனே ரிலீஸ் பண்ணிடலாமே. இதோட வாய்ப்பு எங்கே கிடைக்க போகுது? அப்படி இருக்கிறதுக்கு எது வாய்ப்பு இருக்கா சார்? யார் இந்த செங்கோட்டையன் மேலே மாறி மாறி 2 பேருமே குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. AVKவுக்கும் அதிமுகவுக்கும் அவங்க 2 பேருடைய சம்பாஷணே இல்லை. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெறும். என்னை கேட்டால் நான் யாருக்கு கேட்டால் நான் சொல்லுவேன், 71ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக எவ்வளோ பெரிய வெற்றி பெற்றதோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை இந்த தேர்தலில் பெறும். சரிதான் என்னுடைய கணிப்பு. தேர்தல் காலங்களில் மோடி இங்கே வர்றதும் இது முரண்பாடாக இருக்குது அப்படின்ற அடிப்படையில் சார் அவங்களுக்கு எங்களுக்கு கொள்கை முரண்பாடு சார். உங்களுக்கு தெரியணும்னா நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இந்தியாவினுடைய பாராளுமன்ற கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா யார் பண்ணணும்? ஜனாதிபதி தான் பண்ணணும். ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? ஆமாம். ஜனாதிபதியை கூப்பிடவே இல்லை. ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவரை கூப்பிடவே இல்லை. மோடி மட்டும்தான் போய் அந்த அடிக்கல் நாட்டு விழா நாட்டுறாரு. அதுக்கு என்ன காரணம்? தீண்டாமை தான் காரணம். அவர் வந்து எஸ்சி, அவரை கூட்டிகிட்டு போனால் உள்ள தீட்டு வந்துருக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போனார். சரியா? இது அவருடைய கொள்கை. எங்களுடைய கொள்கை என்னென்னா, மோடி யாரை புறக்கணித்தாரோ அவரை கூட்டிகிட்டு வந்து நாங்கள் அதே ராம்நாத் கோவிந்தை ஸ்டாலின் அவர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து கலைஞர் படத்தை சட்டமன்றத்துக்குள்ளே திறந்து வைக்கிறார். புரியுதா? எங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ், கொள்கை டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியுதா? இப்போ அதுதான் இதுதான் எங்களுக்கு அவங்களுக்கு கொள்கை டிஃப்ரென்ஸு. அவங்க எல்லா இடங்கள்லையும் மாநிலங்களை பூரா சிதைச்சிட்டாங்க. எல்லா மாநிலங்களையுமே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தமிழ்நாட்டையும் சிதைக்கலாம்னு பார்க்குறாங்க. அது விடக்கூடாது, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வர விடக்கூடாதுங்கிறது தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. இப்போ காங்கிரஸ் தலைவர் வந்து தமிழகத்தில் பிரச்சாரத்துக்கு வந்தப்போ கூட ஒரு சிஎம் வந்து கலந்துக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, சிஎம் ப்ரோக்ராம்ங்கிறது ஏற்கனவே ஸ்டார்ட் அவுட் பண்ணியாச்சு. புரியுதா? அப்புறம் அவர் அங்கேருந்து வர்ற ப்ரோக்ராம்ங்கிறது இப்போ தான் ஸ்டார்ட் அவுட் பண்ணி வர்றாங்க. அவங்க கலந்துக்கிறாத ஒரு பெரிய விஷயம் இல்லை. எங்கள் வேட்பாளர்கள் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இவர் ராகுல் காந்தியை தங்களோட தலைவர் இன்னும் தங்க பக்கம்தான் இருக்கும்னு விஜயே சொல்கிறாரு. அப்படின்றப்போ சிஎம் கலந்துக்கிறாதும் விவாதம் ஆகுது. இல்லை, விஜய் என்ன வேணாலும் சொல்லுவார். அவர் சொல்கிறத பூரா நீங்கள் கருத்தில் எடுத்துக்கிடுவீங்களா? விஜய் என்னென்ன சொன்னார் நான் சொல்லவா வரிசையா சொல்கிறேன். அது பூரா நீ எடுத்துக்கிறீங்களா? கருத்தில் எடுத்துக்கிறீங்களா? சொல்லுங்கள் சார். ஸ்டாலின் சார், நான் இங்கே தான் இருக்கேன், எங்கள் வீட்டில் என்னை வேணால் அரெஸ்ட் பண்ணுங்க, என் பிள்ளைகளை விட்டுருங்கன்றார். இதுக்கு ஸ்டாலினுடைய பதில் என்ன? ரொம்ப அருமையாக சொன்னார் ஸ்டாலின். எந்த தலைவனும் தன்னுடைய தொண்டன் சாவதை விரும்ப மாட்டான். இது ஒன்று தான் அவர் சொன்னார். கரெக்டாக? இவர் வரும்போது 41 பேர் இறந்து போனாங்க. அதே மாதிரி அல்லு அர்ஜுன் அந்த ஆந்திரா பிரதேசத்தில் அவர் ஒரு பெரிய ஆக்டர். புஷ்பா 2 படம் ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை பார்க்க போகும்போது ஒரு பெண்ணு மட்டும் இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு பொம்பளை, அவருடைய பையன். அவர் சினிமா பார்க்க இவர் போனார். முண்டி அடிச்சு இப்படி எல்லாரும் போனதுனால, சினிமா விட்டதுக்கு முன்னால் போனதுனால அவங்களுக்கு தெரியும் இறந்து போயிட்டாங்க அந்த பையன். அங்கே என்ன நடந்துச்சு? 2 கோடி ரூபா அவங்க கொடுத்தாங்க. அல்லு அர்ஜுனை பிடிச்சி 28 பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் அவங்க கோர்ட்டில் போய் பெயிலில் தான் வெளியே வந்தாங்க. அந்த மாதிரி நடவடிக்கை ஏதாவது இங்கே எடுத்தாங்க? தமிழ்நாட்டில் எடுத்தாங்களா? இல்லை. இல்லை, அப்படி இல்லை. தமிழ்நாட்டினுடைய அமைதி முன்னிறுத்தி
எந்த நடவடிக்கையும் எடுக்கவோ கைவிடவோ முதலமைச்சருக்கு என்ற சிறப்பு அதிகாரம் உள்ளது. அதை பயன்படுத்தி தான் முதலமைச்சர் அந்த நடவடிக்கையை ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு வந்தார். சந்திரபாபு மகளிருக்கான இடஒதுக்கீடு இல்லை, மகளிருக்கான இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு யார் சொல்லுவாங்க? நீங்கள் மகளிருக்கான இடஒதுக்கீடு மட்டும் இந்த பில் வந்திருந்தா நாங்கள் ஆதரிச்சிருக்கோம். நாங்கள் ஏற்கனவே ஆதரிச்சோம்ல, 2023 மகளிருக்கான பில்லை நாங்கள் ஆதரித்தோம். சரியா? இப்போ ஏன் இந்த மகளிருக்கோட பில்லை இதோட இந்த ரிசர்வேஷன் டீலிமிட்டேஷனோட சேர்த்து ஏன் கொண்டு வர்றாங்க? அதுதான் பிரச்சனை. டீலிமிட்டேஷன் அவங்க புரியுது தான். வந்து ஒரு பெரியவருக்கு 5 பிள்ளை இருக்குன்னு வச்சுங்களேன். 5 பிள்ளை இருக்கு. 5 பிள்ளைல வந்து ஒரு பிள்ளை மூத்த பிள்ளை நல்லா ஆஃபீஸில் இருந்து சம்பாரித்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுறான். மீதி 4 பிள்ளை. இந்த 4 பிள்ளைகளுக்கு அவன் தான் சோறு போடுறான். என்ன பண்ணுறான்? அந்த 4 பிள்ளைனுடைய தகப்பன் வந்து தண்ணி போட்டு அங்கே போட்டு இங்கே போட்டு உதாரித்தனமாக தர்றான். சரியா? புரியுதா? இப்போ உங்களுக்கு இப்போ 4 1 5 பங்கு அந்த சொத்தை பிரிக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. சரி, சொத்தை பிரிப்போம் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2ஆ பிரி, சொத்தை 2ஆ பிரிங்கிறார். 2ஆ பிரினா அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் தண்ணி போட்டு எல்லாம் வீணாக போயிட்டான், அவனுக்கு ஒரு பங்கு கொடு, நீ நல்லா இருக்கிற, நீ ஒரு பங்கு எடுத்துக்கன்னு சொல்கிறார். இது எப்படி சாத்தியமாக? இது சாத்தியம் இல்லை. அதனால் 5 பங்காக தான் பிரிக்கணும், 5 பேருக்கு தான் வச்சு கொடுக்கணும். ஊதாரித்தனமாக தெரிஞ்ச அந்த 5 பிள்ளைய போல் வட மாநிலங்களை பூரா இருந்துட்டான். நம்ம வந்து அறிவுள்ளவனா நம்ம திருநெல்வேலியில் இருந்துட்டோம். அதனால் நம்ம சொத்தையும் சேர்த்து அவனுக்கு எப்படி கொடுக்க முடியும்? இதுதான் இந்த ரிசர்வேஷன், இடஒதுக்கீடுங்கிறது இதுதான்.